श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां रोनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयते श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ராமாவதாரம், பலராம அவதாரம் இதெல்லாம் நேற்று முன்தினமெல்லாம் அனுபவித்தோம். இன்றைக்கி கிருஷ்ணாவதாரம் 71வது ஸ்லோகம். ஆகண்டவாரி பரமந்தரமேகதேஷ்யம் பீதாம்பரம் கமலலோச்சன பஞ்சஹேதி ब्रह्मस्तनन्दयम् अयाचत देवकी त्वां श्रीरङ्गकान्तसुतकाम्यति कापरैवम् आकण्डवारि भरमन्तरमेघदेश्यं पीताम्बरं कमललोचन पञ्चहेति ब्रह्मस्तनन्दयम् अयाचत देवकी त्वां श्रीरङ्गकान्तसुतकाम्यति कापरैवम्. का अपराका एवं, का अपर एवं, अपरा एवं. ஸோ அப்படின்னா வேறு எவள் இப்படி பாக்கியம் இப்படி கிடைக்கும் வேறு யாருக்கு அப்படின்னு தேவகியை அனுபவிக்கிறார் சுவாமி. இங்கே ஆகண்டவாரி பரமந்தர மேக தேஷ்யம், அதாவது 2 ஸ்லோகங்கள், இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பற்றியது. ஸ்ரீ ரங்கநாதா கழுத்தளவு மழை நீர் கொண்டு அந்த பாரம் தாங்காமல் மெதுவாக செல்லும் கார்கால மேகம், அதாவது கார்கால மேகம் ஃபுல்லாக அப்படியே நீருண்ட மேகம், கழுத்தளவு நீருண்ட மேகம். அப்படின்னா மேகம் முழுக்க உள்ள நீர் இருக்கு, அந்த நீர் கழுத்தளவு இருக்க மாதிரி அந்த நீர் அப்படி மெதுவாக போகும். அந்த நீருண்ட கரு மேகங்கள் போல உமது நிறம், கழுத்தளவு மழை நீர் கொண்டதும் அந்த பாரம் தாங்காமல் மெதுவாக செல்லும் கார்கால மேகம் போன்ற நிறம் தேவரீருடையது. பீதாம்பரத்தை அணிந்த நிலை ஆச்சரியமான மஞ்சப்பட்டு பீதாம்பரத்தை அணிந்த நிலை, தாமரை போன்ற அழகான திருக்கண்கள், பஞ்ச ஆயுதங்களை கையில் ஏந்திய அந்த ஆச்சரியமான நிலை, இப்படிப்பட்ட பரபிரமமான உன்னையே தனது குழந்தையாக தேவகி வேண்டி நின்றாள். இவளை விடுத்து இவளை தவிர வேறு யார் இப்படி புத்திர பாக்கியம் வேண்டுவார்கள்? அவ்வளவு பாக்கியசாலி அவள் வேண்டினான் அப்படின்னு இங்கே அழகாக அனுபவிக்கிறார். வாட் அ வண்டர்ஃபுல் வரம் தேவகி கேட்டிருக்கா, அண்ட் அவளுக்கு கிடச்சிருக்கு அந்த வரம். ஸ்ரீரங்க காந்தா, ஸ்ரீரங்கநாதா, கழுத்தளவு நீரை பருகின காலமேகம் போன்று விளங்குபவரும், பீதாம்பரத்தை உடுத்தியவரும், செந்தாமரை கண்ணோடு கூடியவரும், அழகிய ஐம்படையை அணிந்தவரும், சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபியான கண்ணன், கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம் என்ற மாதிரி இருக்கிற அந்த குட்டி கண்ணன், அந்த கண்ணனை குழந்தையாய் பெற வேண்டும் என்று தேவகியை தவிர வேறு எவள் இத்தகைய பிள்ளை பேற்றை விரும்புவாள்? தேவகி ஒருத்தித்தான் அப்படி விலட்சணமாக விரும்புவாள் என்கிறார். அவள் ஒருத்தி தான் அந்த மாதிரி விலட்சணமாக இருப்பாள். வேறு யாருக்கும் அந்த மாதிரி மனசே தோணாது, கேட்கணும்னே தோணாது. ஆகண்டவாரி ஸ்ரீரங்க காந்தா, திருவரங்கத்து அழகிய மணவாளனே, ஸ்ரீரங்கத்தின் காந்தா அழகிய மணவாளனே,
தேவகி பிராட்டியார், தேவகியானவள் ஆகண்டவாரி பரமந்தர மேக தேஷ்யம், ஆகண்ட கழுத்தளவுக்கு வாரி பர ஜலபாரத்தை உடையதும் மந்தர மெதுவாக செல்லும் மேக தேஷ்யம் முகில் போன்றவர் இவர் ரங்கநாதன் கண்ணன். பீதாம்பரம் அரைச்சிவந்த ஆடை பட்டு பீதாம்பரத்தை உடையவர். கமலலோச்சன பஞ்சஹேதி, கமலலோச்சன தாமரை போன்ற திருக்கண்களை உடையவர், செந்தாமரை கண்களை உடையவர். பஞ்சஹேதி சங்கு சக்கரம் கதை கத்தி தாமரை அதாவது வில் என்ற 5 ஆயுதங்களை உடையவர். பஞ்சஹேதி பஞ்சாயுதங்களை கையில் ஏந்தியவர், இல்லை 5 அரைஞான் கட்டியவர். பிரம்ம பரபிரம்மமான, அப்படிப்பட்ட பரபிரம்மமான துவாம் தேவரீரை ஸ்தனந்தயம் தாய்ப்பாலை பருகும் தன் குழந்தையாக வர அயாச்சத வேண்டினாள். அபரா வேறு எவள், கா வேறு எவள், அபரா கா வேறு எவள், ஏவம் இப்படி சுதகாமியதி தேவரீரை பிள்ளையாக அடைய விரும்புவாள் வேறு எவள். எம்பெருமான் தேவகிக்கு குமாரனாக அவதரித்த போது பிறக்கும்போதே சங்க சக்கர பஞ்சாயுதங்களுடன் பீதாம்பரத்துடன் மற்றும் பரமாத்மாவுக்கு உண்டான எல்லாவித பரிபர்கங்களுடன் அந்த பேரஃபரனேலியாவுடன் அவதரித்தார் அப்படின்னு புராணத்திலே இருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி அவதாரம் பண்ணியிருக்கார். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் அப்படின்னு வரும். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அப்படியே அந்த ஸ்லோகத்தை இங்கே வர்ணிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் அப்படின்னு அப்படி இந்த ஸ்லோகத்தில் காட்டி அருளின விஷயத்தை ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து எடுத்திருக்கார் பட்டர். இப்படி பரபிரமமான தேவரீரையே தனது புத்திரனாக வந்து தன் தாய்ப்பாலை பருகும்படி பிரார்த்தித்தவர் தேவகி. அப்படி பிரார்த்தித்தவர் வேறு யாருமே இருக்கான்னு பார்த்தா இல்லை, வேறு யாருமே கிடையாது. அவள் என்ன தவம் செய்தாளோ தேவகியை அம்மா என்று அழைக்க எல்லாருக்கும் இந்த பேர் கிடைக்குமா? இதுவும் அடுத்த ஸ்லோகமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பற்றியது. ஆச்சரியமாக கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிப்போம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.